லே மதனு, என்ன அங்க இன்னல பாத்துட்டு இருக்கா? வா இங்க வந்து உட்காரு, ஒரு மேட்ச் போடுவோம் வா. சும்மா இருமாப்ல, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி ஃபயாஸ் இன்னைக்கு வராம போயிட்டான். அவன் தான் எனக்கு அழகா கம்பெனி கொடுப்பான். இவன் இருக்கானே விளையாட கூப்பிட்டா வரமாட்டேக்கான். லேய் செமினார் ஹாலுக்கு போமா? என்னத்துக்குல? சிம்போசியம்க்கு வேற காலேஜ்ல இருந்து பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காவல, சும்மா அப்படி பார்த்து சைட் அடிச்சுட்டு வருவோம் வா. எப்ப வேற வியாழ இல்ல போல. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இருக்க பிள்ளைகளையும் பார்க்க முடியல ஒன்னும். இதுல வேற காலேஜ்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைல வேற. எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, நீ வேணா போ. சரி நான் கார்த்தியை கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி சரி போ. இல்ல ஆகாஷ் எங்க? உன் பின்னாடி திரும்பி பாரு. என்ன மாப்ள? இல்ல உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னது? சந்தியா வந்திருக்கா. சந்தியா வந்திருக்காளா? என்னல சொல்ல, உண்மையாவா? ஆமால, அவ அவளுக்கு ஃப்ரெண்ட் ஒரு கண்ணாடி போட்டு பாத்துருமா. அவ இன்னும் 2 பேர் 4 பேரா வந்திருக்கா. ஒருத்துக்க ஈஸி சிம்போசியம் அட்டென்ட் பண்ண வந்திருக்கா. ஏப்பா மேடம் ரொம்ப பெரிய படிப்பாளியா இருக்காப்ல. வேற காலேஜ்ல நடக்கக்கூடிய சிம்போசியத்துக்குலாம் வந்திருக்காவ. பெரிய ஆள் தான். ஆமா நீ இவளை பாத்தியா? அவளை பாக்கல, அவ ஃப்ரெண்ட பாத்தியா. அவதான் சொன்னாருக்க. அதான் வான்ட்டு வந்து சொல்லுவோன்னு வாடி வந்துட்டேன். வா வா எந்திரி மச்சான். அங்க சிம்போசியம்ல போய் உட்கார்ந்து போமால. உள்ள உடுவாப்ல ஈஸி டிபார்ட்மெண்ட்ல. அது பாத்துக்கிடலாம். இல்ல நம்ம மேமார் தான். என்கிட்ட இல்ல நல்லா பாஸ் பண்ணி போவல. ஏதாவது ஒண்ணு சொல்லி எப்படி நைஸா உள்ள போய் உட்கார்ந்துக்கிட வேண்டியதான். சரி நீ போ, நான் வரல. உள்ள வரைய மாட்டேன்னு சொல்லிட்டேன். அங்க வேணா டிபார்ட்மெண்ட் வராண்டால வேணா வந்து நிக்கிறேன். செமினார் ஹால்குள்ள கூப்பிடாத போன வர மாட்டேன். யா மச்சான்? ஆமா, இங்க உள்ளதே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதுல வேற படம் படமா வரைவாப்ல அவிய. அதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்க சொல்லியோ. நீ உன் ஆள சைட் அடிப்பா, நான் அங்க இருந்து என்ன செய்யிருக்கு? இல்லை வாழ மத நீ அது வாழ பாரு. யாம்ல கொஞ்சம் நேரம் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய சிம்போசியம் போய் பாப்போம். அப்படியே நிறைய பிள்ளைகள் வந்திருக்கோம், சைட் அடிச்சுட்டு வரலான்னு கூப்பிடியே. சே அதுக்கெல்லாம் யாராவது வருவாப்ல, அப்படி இப்படின்னு சீன் போட்டா பாத்துக்க. இப்போ நீ சந்தியான்னு சொன்ன உடனே எப்படி நிக்காம பாரு வாரேன் வாரேன்னு. அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட் கூட இல்ல, ஈசி டிபார்ட்மெண்ட்ல. சாருக்கு எவ்வளவு இது பத்தியா? என்ன சிரிப்பு? இந்த நேரத்துல என் மச்சான் ஃபயர்ஸ் இருந்திருக்கணும். வாழன்னு அவன் இங்க கூட்டிட்டு போயிருப்பான். இவங்க 2 நின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நம்மள ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியுது. நீங்களா உண்மையான ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இப்படி ஏன் ஆளை பார்க்க போறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீல? பாரு என்னென்ன கதை உடியான்னு. ஆமா என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லியா? இப்ப என்ன வாரியெல்லாம் இல்லையா? 2 பேரும் கடந்து என்னைய போட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. வாரம் வாரம் கோவப்படாத. உள்ள வந்து இருக்கணும்ல. சரிப்பா இருக்கும். Ma'am, we are planning to go to the seminar hall. Shall we go? You don't even pay attention in class. What are you going to do there now? Go inside the classroom. Ma'am, we are eager to see that. We will watch it attentively. We will go and come back within half an hour. Please give me a permission, ma'am. Alright, you may go, but you must return within half an hour, okay? Do not cause any problems there. Then, Meena ma'am is sitting. I will ask her, okay? How you behave there? Okay, ma'am, you will. Okay, go. லே வாங்க. மச்சான் எப்படில இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசியா? இதுல என்னெல்லாம் இருக்குது பெருமைப்பட? எங்க வீட்ல எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுவோம் பாத்துக்க. எங்க அக்கா ஃபாரின்ல இருந்தாலும் இப்பதான் சென்னையில இருக்கா. அவ பிள்ளையும் இங்கிலீஷ்ல தான் பேசுவோம். எங்க அம்மாவும் அவ கூட கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்தாங்க. அவங்களும் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. அதனால வீட்டுல அப்படி பேசி பேசி பழகிட்டு பாத்துக்க. ஓ சரில மச்சான் சூப்பர். நீ இப்படி மேமார்ட்ட பேசியதுனாலதான் அவிய உன்னி விடாவ பாத்துக்க. எல்லா இடத்துக்கும் பெர்மிஷன் தராவ. நாங்கெல்லாம் கேட்டோம் வை, எங்கேயும் போடாத உள்ள போங்கலன்னு சொல்லிருப்பாவ. ஆனாலும் ரொம்ப ஓவர் தான் தெரியுமா? நம்ம தான் ஃபைனல் இயர் வந்தாச்சு, ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலேஜுக்கு நம்மளுக்கு இனி 1 மாசத்துல சம்பந்தமே இல்ல. செம் எக்ஸாம் கூட இனி இல்ல. ஆனாலும் என்ன கண்ட்ரோல் பண்ணியாவமா? சரி விடு, 1 மாசம் தானே பாத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் இருக்குது. என்ன பண்ணுவா? ஒண்ணும் பண்ண மாட்டோம், வீட்டுக்கு போவோம். வாங்கல் பேசாம. சந்தியா என்னடி? என்ன பண்ணிட்டு இருக்க? லேப்டாப் பார்த்து ரீட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள போய் சொல்லணும்ல. சரி நீ ரீட் பண்ணிட்டு என்னோட இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருனே. இதுக்கு தான் ஆளுக்கு ஒரு லேப்டாப் கொண்டு வந்திருக்கலாம். இங்க வந்து பக்கத்துல பெஞ்சில இருங்களா? ஏன்டி வாசிடலாம்? நீ உனக்குள்ள வாசிப்பா, எங்களுக்குள்ள எப்படி பிபிடில போடுவா? நீ ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு எங்க கிட்ட கொடுங்க. சரி. அவன் எங்கடி போனா? அவங்க கேண்டீன்ல சாப்பிட்டதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்க போயிருக்காடி. எப்படி உங்களால இவ்வளவு கூலா இருக்க முடியுது? அவ ஒரு கரைக்கு போறா, இவ்வளவு போட்டோ எடுக்க போறாங்க. எனக்கு தான் ஒரு மாதிரி பயமா இருக்குது. இவ்வளவு பெரிய காலேஜ்ல வந்துட்டு உள்ள எவ்வளவு பேர் உட்கார்ந்திருப்பாவ. எல்லாரும் முன்னாடி வச்சு பேசணும். அங்க பேய் மட்டும் திருதிருன்னு முடிச்சிட்டு நில்லுங்க. அதுக்கு பிறகு இருக்கு. அதெல்லாம் சும்மா பார்த்து வாசிச்சு விட்டுறலாம் டி. நீ பயப்படி அளவுக்கு ஒண்ணு இருக்காது. ஆமா, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே தருவாவல்ல சர்டிபிகேட். மாறி என்ன? ஆனால் நல்லா நீட்டா பிரசன்டேஷன் கொடுக்கணும்லாடி. உங்ககிட்ட இருந்து கதை விட்டா நான் படிக்க மாட்டேன் மாதிரி. சரி கொஞ்சம் படிச்சு வச்சுப்போம். சேலஞ்சஸ், காம்ப்ளெக்சிட்டி, பவர் கன்சம்ப்ஷன், ஹை காஸ்ட், சிக்னல் டிஸ்டார்ஷன். எடி உங்களுக்குள்ள டாபிக் என்னன்னு ஞாபகம் இருக்குமா? அப்படியே வரிசையா போணும். ஃபர்ஸ்ட் 3 ரெடி, ரெண்டாவது 3 அனு, தேர்ட் நான் ஃபோர்த் நீ. நீ கன்க்ளூஷன் பண்ணிட்டு क्वेश्चन கேட்க வர உனக்கு. யாராவது क्वेश्चन கேட்டாலும் கரெக்ட்டா நீ பதில் மட்டும் சொல்லிரு. பாருங்க எல்லாத்துலயும் என்னைய கோத்து விடுங்கடி. இதுக்கு முன்னாடி போன 2 காலேஜ்ல இப்படி தான் கடைசில எனக்கு கொடுத்துட்டு क्वेश्चन கேக்குறதை எனக்கு வச்சிட்டியா? எடி எனக்கு தெரியாம உங்க யாருக்காவது தெரிஞ்சதா நீங்க முதல்ல பதில் சொல்லிருங்கனே. கடவுளே யாரும் ஒரு क्वेश्चन கேட்காம இருக்கணும். ஆமா. நல்லா தெரிஞ்சதை கேட்டா கூட முன்னாடி வச்சு சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பயந்து சொல்லாம மறந்துருவோம். அப்படிதான் நடக்கும் டி. சரி ரெஜிகுலர் டாபிக் என்னலாம் தெரியுமா? இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் சிக்னல் ப்ராசசிங்,
சொல்லேன். நான் ஏற்கனவே ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே டி, சொதப்பிராதுங்க. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொதப்ப மாட்டோம். சரி மக்கா, எனக்கு நீ வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸும் அட்வான்டேஜஸும் சொல்லிரு. இது என்னது, அவளுக்கு 2 தானா? என்ன 2 இருக்கு போதும். மாடர்ன் டெக்னாலஜிஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி சொல்லணும் டி, நிறைய வரும். அதனால தான் எனக்கு 2. சரி சந்தியா, உனக்கு எத்தனை? எனக்கும் 2 தான். சேலஞ்சஸும் கன்க்ளூஷனும். சரியான ஆள்வதான். நான் மட்டும்தான் இடையில மாட்டிக்கிட்டேன். ரெஜிக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் வரும். இப்போ என்ன, அப்ப நான் 2வது வரேன். நீ क्वेश्चन கேக்குறியா? எம்மா வேண்டாம், நீ அதே பாத்துக்கமா. அப்படி வா வலிக்கு. சரி போனவளே இன்னும் காலையில ஏதாவது சமோசா பப்ஸ் வாங்கிட்டு வருவான்னு பார்த்தேன். இது இங்க உட்கார்ந்து சாப்பிடலாமா? வேற காலேஜ்ல வந்துட்டு அதோட ரூல்ஸ் தெரியாம உட்கார்ந்திருக்காங்க. என்ன டீச்சர் வேற காலேஜ்னே எல்லா காலேஜ்லயும் ஒரே ரூல்ஸ் தான். வரண்டல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதா? நம்ம இந்த கிளாஸ் ரூம்லயே போய் சாப்பிட்டோம். சரி பாத்துக்கிடுங்க, எனக்குலாம் வேண்டாம்பா. எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்லி இருக்குது, நீயும் சாப்பிடணும். இது எங்க அம்மா ரூபா ரொம்ப செலவழிக்க கூடாதுன்னு சொன்னாவட்டி. கேண்டீன்ல எல்லாம் எப்படி பப்ஸ் விலை அதிகமா இருக்கும். எப்ப ஓவரா பண்ணாதுன்னு. எவ்வளவு வட்டி வச்சிருக்கா? 150 ரூபாய் இருக்கு பாத்துக்க. அவ்வளவு இருக்கும்ல. நாள 50 ரூபாய் வச்சிட்டு நிறைய ஆர்டர் கொடுத்து விட்டாச்சு. பப்ஸ் ஒரு 20 ரூபாய் இருக்குமா? எங்க 25 ரூபாய் இருக்கும். சரி அப்படினாலும் உன்கிட்ட மீதி நிறைய இருக்கும்ல. ஒரு பப்ஸ் வாங்கிட்டு நான் உங்க அம்மா ஏச மாட்டாங்களே. சரி என்னவோ பண்ணுங்க. எனக்கு இப்ப சாப்பிட முடியல இல்லப்பா. இது எப்படியாவது முடிக்கணும். பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுனால நான் சாப்பிடுவேன். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. வாங்கிட்டு எப்படி முட்டை பப்ஸ்? மேடம், நம்ம 4 பேர் பேசுறதுல நீங்க தான் முத பேசணும். தெரியுமா மேடம்? நல்லா பப்ஸ் வாங்கி வெட்ட போயிருக்கீங்க. திடீர்னு இப்ப உள்ள கூப்பிடுவவே. பப்ஸ் சாப்பிட்டா மூஞ்செல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏடி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டேன். நம்ம வந்து 8வது. இப்ப 2 தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 1 hour ஆகும் டி. அதனால தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? யார்கிட்ட கேட்டா? அங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாங்கல்ல வெளிய. நம்ம நேம் எழுதுனாங்க தெரியுமா? அவங்க கிட்டே கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க 8வதுன்னு. ஓ அப்படியே, அப்ப சூப்பர். சரி கொண்ட பப்ஸ் எவ்வளவு ரூபா? பாரு எப்படி கேக்கானு. இப்பதான் நான் பப்ஸே சாப்பிட மாட்டேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னா. எடி அத டைம் இருக்குல்ல, நான் இப்ப கூப்பிடுவாங்களோன்னு நினைச்சு தான் சொன்னேன். வாங்க சாப்பிடுமா. எடி ஒரு பப்ஸ் 30 ரூபாய். என்னது 30 ரூபாயா? எம்மா என்ன குள்ளடிக்க பத்தி இந்த காலேஜ்ல. ஃபீஸும் சமத்தியா இருக்கும் போலடி. ஆனா காலேஜ்க்குள்ள சூப்பரா இருக்கும்ல டி. அதனால நிறைய ரூபா வாங்க தான் செய்வல இருக்கும். ஆனாலும் ஒரு 25 ரூபாய் வைக்க கூடாதா? நம்ம காலேஜ்ல 20 ரூபாய் தான். நான் இத்தனைக்கு கூட 5 ரூபாய் கூட்டி தான் சொன்னேன். ஆனாலும் பாரு 10 ரூபாய் கூட்டி இருக்காவே. சரி இப்போ உனக்கு வேணுமா வேண்டாமா? கூட்டி கூட்டி சாப்பிடு. இன்னட்டி எடுத்துக்க, நல்லா சூடா இருக்கு. லேப்டாப்பை மூடி வை. சரி டி மக்கா. கொண்டா. நல்லா பெருசா இருக்கு பாத்தியா? சூடாவும் இருக்குது. ஆமா அத வாங்குனேன். இது எங்களுக்கு கொண்டா. இல்ல இது நல்ல முறுமுறுன்னு இருக்கும்ல. செம டேஸ்டி டி. ஆமா ரெஜி, இதுல வந்து இரு. பரவாயில்ல டி, நின்னுக்கடே. 1 hour later. Advantages: high accuracy, efficient data transmission, flexibility and real time processing. இது யான்ட்ட क्वेश्चन கேட்டா நான் என்னடி செய்யணும்? சொல்லணும். அப்படி தனியா கூப்பிட்டு கேட்பாவளா? அப்படி எல்லாம் கேட்க மாட்டாவ. யாராவது எந்திச்சு ஏதாவது क्वेश्चन கேட்பாவ, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும் மதுங்க. ஓகே ஓகே. லயோலா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். மேம். கம் இன்சைட். ஓகே மேம். ஐயோ ஏடி பக்கு பக்குன்னு இருக்குடி. எடி வாங்க போகலாம். சீக்கிரம் முடிச்சிட்டு போய் சாப்பிட போணும். எம்மா கூட்டிட்டு வந்த எல்லாம்லாம் இப்படி இருக்குது. எல்லாம் சாப்பாடு சாப்பாடு நலையால்வே. ஏ மச்சா போமா. லே கொஞ்ச நேரம் இருப்போம். கிளாஸ்ல கூட இவ்வளவு நேரம் இருந்தது இல்ல. எப்பவுமே வந்து உட்கார்ந்திருக்கோம். லே ஆமால, கிளாஸ்ல கூட இவ்வளவு நேரம் நம்ம இருந்தது இல்ல. போர் அடிக்குது. லே ப்ளீஸ்ல இன்னொரு 5 நிமிஷம் வெளியே போய் கேட்டுட்டாவது வருவோம். அவங்க எப்போ வருவானு அது எப்படி இல்ல கேட்க முடியும்? கேட்கல, அங்க வெளியே இருப்பாங்கல்ல மேம். கேட்டா என்னெல்லாம் சொல்லுவாவ? ஈஸிக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கோம். வந்ததே தப்பு. ஆமா, நம்ம மேம் மட்டும் பாக்கணும். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போவாங்கன்னு சொன்னவ, அங்கதான் மீனா மேம் இருப்பாவ. நம்ம அங்க போகாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். லே அங்க பாரு. யாரு? எப்பா வந்தாச்சுப்பா. கடவுளே. ஹாய். போச்சு, இவ என்னத்துக்கு இங்க வந்தா? ஐயோ சரியா வருவே. ஏடி சந்தியா ஸ்டார்ட் பண்ணு. சரி டி. குட் மார்னிங் டு எவரிவன். மை நேம் இஸ் லயோலா from Sandhya Institute of Technologies. இப்போ எதுக்கு இப்படி எல்லாரும் சிரிக்கவ? ஏடி தப்பல. வாம்பரட்டி லயோலா மாத்தி சொல்லிட்டு இருக்கா. மை நேம் இஸ் சந்தியா from Loyola Institute of Technology ன்னு சொல்லு. ஐயே மாத்தி சொல்லிட்டனோ. ஏடி சிரிப்பா வருது. இவ என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு சொன்ன மாதிரிதான், அவனை பார்த்த உடனே சிரிப்பு பொங்குவோ. சந்தியா விளையாடாம சொல்லு சந்தியா. சரி சரி சொல்லு. குட் மார்னிங் எவரிவன். மை நேம் இஸ் சந்தியா from Loyola Institute of Technology, ECE Department Final Year. மை நேம் இஸ் ஷீபா from same college. ஐயே இப்படி சொல்லணும் நீ இவ்வளவு சொல்ல இல்லையே. மை நேம் இஸ் ரஜிலா from same college. மை நேம் இஸ் அனுஷியா. ஏடி ரெஜி தொடங்கு வா. ஏடி ஏதோ பேசணும்னு சொன்னால நீ பேசு. எல்லாம் மறந்து போயிடுடி. நீ அப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிரு. குவாம்ப கிறுக்கி. இதுக்கு தான் இவ்வளவு நேரம் இந்த முட்டி முட்டி படிச்சிட்டு இருந்தியா? ஏடி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காவட்டி, ஸ்டார்ட் பண்ணுடி ப்ளீஸ். சரி சரி ஸ்டார்ட் பண்ணு. Introduction. Signal processing is essential in modern communication system. இது எதுல இருக்கத மட்டும் வாசிச்சு விடாத, வேற ஏதாவது சொல்லு.
சும்மா கடை சந்தியா, எனக்கு இதுதான் தெரியும். நீ ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியதை சொல்லாம சொதப்பிக்கிட்டு இப்ப என்னைய சொல்லு. It involves analyzing, modifying and synthesizing signals. குறிலாக நான் இருக்க நெடிலாக நீ வளர்க்க சின்னை தமிழ் சங்கத்தமிழ் ஆனதடி அறியாமல் நான் இருக்க அழகாக நீ பிறக்க காதல் மழையாயுள் வரை தூரமடா என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன் அன்போரில் பூத்தவனே. Signal processing plays a vital role in communication. Thank you all. Anybody have any questions? கடவுளே, யாரும் கேட்கக்கூடாது. இவன் வேற இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா. என் கை கால் நடுங்கி சில்லிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் தான் தெரியும். மயங்கி உளுந்தாலும் உளுந்துருவேன். மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சுக்க சந்தியா. Doesn't anyone have any questions? இது யாரும் கேட்கல, அது ஏங்கன்னு சொல்லிட்டு வா. இது ஒரு 2 நிமிஷம் நிக்கணும் டி. I have one question. ஏல மாப்ள, இது சிஎஸ்சி கிடையாது, ஈசி டிபார்ட்மெண்ட். இதுல வந்து நீ என்ன क्वेश्चन கேட்க போறா? சும்மா இருல, அவ சொல்லியாலன்னு பாப்போம். கடவுளே, என்ன கேட்க போறேன்னு தெரியலையே. Okay, go ahead. What is different between analog and digital signal? இவனுக்கு எப்படில இதெல்லாம் தெரியுது? Please clarify. மாப்ள, என்ன நிலை இவன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்? அவதான் அனலாக் சிக்னல் டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லிட்டு இருந்தால, கவனிக்கலையா? யாருல கவனிச்சா? எனக்கு பெரிய உறக்கம் வருது. இரு சொல்லலான்னு பாப்போம். என்ன வரோம்? இது யாருக்கா தெரியுமா? இது மட்டும் ஞாபகம் இருக்கு பாத்துக்க. இந்த ஒரு கட்ட மாதிரி போட்டு இந்த பக்கம் நம்ம அனலாக் சிக்னல், இந்த பக்கம் டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு ரெண்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி காணிப்போம்ல. ஒரு क्वेश्चन கூட படிச்சிருக்கோம்ல டி. எடி மக்கா, எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு பாத்துக்க. அனலாக் வந்து கண்டினியூஸ் சிக்னல், டிஜிட்டல் வந்து டிஸ்கிரீட் சிக்னல் டி. இது எனக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கு. சொல்லு டி. இது வந்து ஹியூமன் வாய்ஸ், அப்புறம் ரேடியோ சிக்னல், அது வந்து கம்ப்யூட்டர் டேட்டா, மொபைல் சிக்னல். அது வந்து இது வந்துங்கறியடி, எது வந்து கரெக்ட்டா சொல்லு டி. தப்பல. அனலாக் வந்து ஹியூமன் வாய்ஸ், டிஜிட்டல் சிக்னல் வந்து கம்ப்யூட்டர் டேட்டா. சொல்லு. சரி சொல்லுவோம். இவன் என்னத்துக்கு சிஎஸ்சில இருந்து இங்க வந்தான்? சரியா இருக்குமா? எப்படிதான் தெரியுமா வந்தது? அமைதியா இருந்துட்டு போக வேண்டியதானே. இவ்வளவு நேரம் அப்படி பயத்தை அடக்கி வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தா क्वेश्चन கேட்டா இவன் கை தூக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா சொல்லுங்க. சொல்றேன். அனலாக் சிக்னல் அப்படிங்கிறது கண்டினியூஸ், டிஜிட்டல் சிக்னல் அப்படிங்கிறது டிஸ்கிரீட் சிக்னல். அம்மா, டிஸ்கிரீட் சிக்னல் அப்படினா என்னது? எப்படிலாம் क्वेश्चन கேட்காம பாரு. டிஸ்கிரீட் சிக்னல்னா கண்டினியூ இல்லாம இருக்கும், அதுதான் டிஸ்கிரீட் சிக்னல். இல்ல, உன் ஆளுக்கு கோவப்படிய மாதிரி தெரியல. போத, இதுக்கு மேல கேட்காத. ஆமா மச்சான், முறைக்கா. சரி, ஓகே, தேங்க் யூ. எப்பாடி ஒரு வழியே இல்ல, நல்லபடியா முடிச்சிட்டோம் டி. ஆமா, சர்டிபிகேட் தந்துட்டாவ. கிளம்புமா? சரி டி. இங்க சாப்பிட்டு போயிருமா இல்லனா வீட்டுக்கு போயிருமா? வீட்டுக்கே போயிருவோமா? 2 மணி தானே ஆவி, எப்படி 3 மணிக்குள்ள போயிரலாம். ஆமா, நாங்க எதுவும் கொண்டு வரல, நீ தான் கொண்டு வந்திருக்க வீட்ல இருந்து. லூசி, இத ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் டி. இல்ல வேண்டாம் இவா, காலேஜ்ல உன் சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிடதானே செய்வோம். இன்னைக்கு வீட்டுக்கு போயிரலாம், இங்க வச்சு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க. சரி ஓகே, வாங்க கிளம்புவோம். சந்தியா, இன்ன வந்துட்டார்ல மிஸ்டர். வாங்க நம்ம கிளம்பலாம். டி, கீழ போய் வெயிட் பண்றோம், வந்துரு. சரி. என்ன? சாரிமா. எதுக்கு சாரி? எல்லாரும் முன்னாடி வச்சு நீ கேவலப்படுத்தனதானே அப்படி क्वेश्चन கேட்டா? அம்மா, நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு அங்க வந்தா? யார் உன்கிட்ட சொன்னவ? என் கிளாஸ் பையன் தான். உன் ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடி போட்டிருக்கால, அவதான் சொன்னதா சொன்னான். எல்லாம் அந்த அணுக்க வேலைதான் இருக்கு அவளுக்கு. இப்ப என்ன? என் காலேஜுக்கு நீ வந்திருக்கான்னு பார்க்க வந்தேன். பார்க்க வந்ததுக்குலாம் நான் ஒண்ணும் கோவப்படல. ஏன் இப்படி क्वेश्चन கேட்டி நீ மாட்டி விடணும்னு பாக்கா? இடே, நீதான் பெரிய படிப்பாளி, உனக்கு எல்லாமே தெரியும். சரி, நீதான் யாராவது क्वेश्चन கேட்பாங்களான்னு பாத்துக்கிட்டே இருந்தா யாரும் கேட்கல, உனக்கு ஒரு மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது நான் கேட்டேன். உன் மனசு தொட்டு சொல்லு, அந்த எண்ணத்துல தான் நீ கேட்டானே. அப்படிலாம் இல்ல. சரி, சும்மா கேட்டு பாப்பா, என்ன சொல்லியான்னு பாப்போன்ட்டு தான் கேட்டேன். அந்த ஒண்ணு கேட்டா பரவாயில்ல, அதுக்கு அப்புறம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கா. சும்மா பிளாண்டேமா. அதுக்கு பிறகு உன் மூஞ்சி மாறணும்னே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்ல. இன்னும் என் மேல கோவமா? உங்க மேல கோவப்படுறதுக்கு நாங்க யாருடே? ஏதோ ஒரு ஸ்டூடண்ட் क्वेश्चन கேட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதா. சந்தியா, இப்படிலாம் பேசாதம்மா. வேற எப்படி பேசணும்? சரி, அதெல்லாம் விடு. இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா, தெரியுமா? போங்க, உன்கிட்ட யார் கேட்டா? ரொம்பதான் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து பேசுது. சந்தியா, போ ஆகாஷ். ஐயோ, இப்படி கோபப்படியால. சந்தியா, ஐயோ, இந்த காலேஜ் பிள்ளைங்களா பாப்பாவ இப்படி பின்னாடி வாரா. ஏமா? சீக்கிரமா ஃபர்ஸ்ட் காலேஜ் விட்டு வெளிய போணும். சந்தியாமா, ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு நிமிஷம் நில்லு. நின்னுட்டு தான இருக்க, என்னன்னு சொல்லு. சாரிமா, கோவம் மட்டும் படாத. இனி இப்படி ஒரு விஷயம் நடக்கவே செய்யாது. சாரி. எதுக்கு இப்படி சாரி கேட்டிட்டு இருக்கா? எல்லாரும் முன்னாடி வச்சு கேவலப்படுத்திட்டல, போதுமா?
என்ன கேவலப்பட்ட? யாராவது சிரிச்சாவள உன்னைய பார்த்து அழகா நீ பதில் சொன்னா இதுல என்ன கேவலம் இருக்குது? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது போ. சந்தியா ப்ளீஸ் நில்லு. சாரி. இந்த கையெல்லாம் மேல வைக்க வேலை வச்சுக்கிடாத. ஐயோ நான் வேணும்னு வைக்கல சந்தியா, உன்னை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு தான் வச்சேன். சாரி சாரி சந்தியா, நீ வேற எதுவும் நினைச்சிடாத ப்ளீஸ்மா. ஐயோ இவன் இப்படி கஞ்சிட்டு இருக்கான், பாவமா இருக்கு வேற. சரி ஓகே, உன் சாரியை நான் ஏத்துக்கிட்டேன் போதுமா? நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன் இப்பவே போறா? 4:30 போல போலாம்ல? உங்க காலேஜ்ல இருந்து நான் என்ன செய்ய போறேன்? எங்களுக்கு முடிஞ்சது அவ்வளவுதான், கிளம்பேன். பேசாம நானும் உன் காலேஜ்ல இருந்திருக்க வேண்டியது. எதுக்கு அடிக்கடி இப்படி என்னை அவமானப்படுத்திட்டே இருக்கிறதுக்கா? அப்படி இல்லம்மா, அது திரும்ப திரும்ப சொல்லாத. ஒரு விளையாட்டுக்காண்டி பண்ணின விஷயம். சரி ஓகே விட்டுட்டேன் போதுமா? மூஞ்சி இப்படி வைக்காத, நல்லாவே இல்ல. அப்ப நீயும் கோவப்படாத. நீ அழகா சிரி, அதுக்கப்புறம் நானும் என் மூஞ்ச மாத்திக்கிறேன். ஓகே. இதெல்லாம் இல்ல, நல்லா ஸ்மைல் பண்ணு. போதுமா? போதும் போதும். அம்மா சர்டிபிகேட் கொடுத்தாங்களா? கொடுத்தாவ. கொஞ்ச நேரம் கூட என்ன கோவப்பட விட மாட்டேக்கா. உடனே வந்து சாரி கேட்டு மூஞ்சி இப்படி பாவமா வச்சாச்சு. நானும் பாவப்பட்டு அப்படியே பேச தொடங்கியாச்சு. சரியான ஆளுதான் நீ. சரி சாப்பிட்டியா? கொண்டு வந்தேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் சாப்பாடு கொண்டு வரலையா, அதனால எல்லாரும் வீட்டுக்கு போறோம். பரவாயில்ல, எல்லாரும் கேண்டீன்ல வந்து சாப்பிடுவாங்க. டைம் ஆயிட்டல, இப்ப கேண்டீன்ல சாப்பாடு கொடுப்பாங்களா? மணி 2 மேல ஆகுது. எப்பனாலும் கேண்டீன்ல சாப்பாடு இருக்கும். எப்பப்பா உங்க கேண்டீன் சாப்பாடுலாம் எங்களுக்கு வேண்டாம்பா. ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம், அதுவே இன்னும் ரேட் தெரியுமா? ரேட் அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ல. இன்னைக்கு என்னோட ட்ரீட், ஓகேவா? ஏப்ரல் 14 என்னோட பர்த்டே. இனி எப்போ நீ இப்படி பார்த்து பேச முடியும்ல எனக்கு தெரியாது. அதனால அதுக்காண்டி ட்ரீட் போய் வச்சிடுறேன். எப்பப்பா? பரவாயில்ல, இன்னும் பெரிய மனசு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அம்மா உன்னோட பர்த்டே எப்போ? அது எதுக்கு நைஸா உன் பர்த்டே சொல்லி என் பர்த்டே கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறியோ? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி ஓகே ஓகே, சொல்லாண்டா. போய் சாப்பிடுமா? இல்ல வேண்டாப்பா, நம்ம சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கோம். இத யாராவது பார்த்து எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா? இது என்னோட காலேஜ் தானே. உன் காலேஜ் மேம் இங்க இருக்காங்களா? யாருக்கு நீ சொல்லி கொடுக்க போறா? எங்க ஊர்ல இருந்து உங்க காலேஜ்ல 4-5 பிள்ளைங்க படிக்காங்க. யாராவது பார்த்தா போதும், ஒரு பையன்ட்ட சும்மா பேசினாலே போய் சொல்லி கொடுத்துருவாவ. சரி இப்ப என்ன, கிளம்புறியா? போ. ஆமா போயிட்டு வரேன். நானும் வரட்டா? எங்க வரா? எங்க வீட்டுக்கு. பஸ்லயாவது சேர்ந்து போலாம்ல? உங்க கிளாஸ்ல எதுவும் கேட்க மாட்டாங்களா உங்க மேம்லாம்? ஒம்பட்டே கிளம்பி வாரேங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாவ. இன்னைக்கு சிம்போசியம் தானே, பெருசா கண்டுக்கலாம் மாட்டாங்க. நீ ஒண்ணு வராண்டா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். சரி ஓகே. மேடம் சொன்னா கேட்கணும்ல? ஓகே மேடம், நீங்க போயிட்டு வாங்க. ஓகே பாப்போம். சரிம்மா.